ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஃபார்வர் ஃபன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிகாகோலேயே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டான வில்லிஸ் டவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டவரை பற்றின நிறைய எக்ஸைட்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிகாகோ டவுன் டவுனில் தான் இந்த வில்லிஸ் டவர் இருக்குது. டவுன் டவுனுக்கு ட்ரெயினில் 1 hour போயிருந்தோம். ஆல்ரெடி சிகாகோ டவுன் டவுன் பற்றியும் ட்ரெயினை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், சேனலில் இருக்குது. வீடியோவோட எண்டில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ட்ரெயின் ஜர்னி முடிஞ்சு ஸ்டேஷனை விட்டு வெளில வந்த உடனேயே ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸை பார்க்கலாம். வானத்தை இடிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸாக கட்டியிருப்பாங்க. அதை தான் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷன் வாசல்லே இந்த மிச்சிகன் லேக் இருக்கும். இந்த லேக்கில் போட் மூலமா சிகாகோ டவுன் டவுனையும் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸையும் சுற்றி பார்க்கலாம். இந்த லேக்கை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த லேக் மேலே கட்டியிருக்கிற பிரிட்ஜ் தான் இது. இந்த பிரிட்ஜ்லேயும் சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸ்டேஷன்லேருந்து 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வில்லிஸ் டவர் இருக்குது. அதனால் நடந்தே போயிட்டோம். இதுதான் அந்த பிரம்மாண்டமான 443 மீட்டர் உயரமுள்ள அமெரிக்காவிலேயே 2வது உயரமான பில்டிங்கான த வில்லிஸ் டவர். பில்டிங்கோட ரொட்டேட்டிங் டோர்ஸ் வழியாக உள்ளே போய் பார்த்தா செம்மையாக பிரம்மாண்டமாக பெருசாக க்ரௌடடாக இருந்தது. இந்த வில்லிஸ் டவரோட 103வது மாடியில் ஒரு லெட்ஜில் நின்று சிகாகோ அழகாக பார்க்க தான் வந்திருக்கோம். ஸ்கை டெக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல போய் ஸ்கை டெக் டிக்கெட்ஸ் எடுத்துடலாம். கிட்ஸுக்கு $40, அடல்ட்ஸ்க்கு $50. ½ an hourக்கு ஒரு வாட்டின்னு மக்களை பிரித்து அலாட் பண்ணுறாங்க. ஸ்கை டெக்குக்கு போய் அதுக்கான டிக்கெட் எடுத்தாச்சு. 1:30க்கு தான் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. 11 o'clock ட்ரெயின் ஏறி 12:30க்குலாம் இங்கே வந்துட்டோம். 1:30க்கு தான் அலாட்மெண்ட்டுன்றதுனால இருக்கிற 1 hourல சாப்பிட்டுட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்தோம். அப்படியே ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஸ்கை டெக் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காக கலர் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். 103வது மாடியில் பில்டிங்லேருந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் மாதிரி பால்கனி மாதிரி போட்டிருக்காங்க. அதை தான் லெட்ஜுன்னு சொல்கிறாங்க. அதோட பிக்சரும் இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. இந்த லெட்ஜில் நின்று தான் நம்ம சிகாகோவோட அழகாக பார்க்க போகிறோம். ஃபோட்டோ எடுத்து முடிக்கவும் 1:30 டைம் ஆயிடுச்சு. எல்லாரையும் எலிவேட்டரில் கூட்டிகிட்டு போனாங்க. லிஃப்ட்டை சுற்றிலையும் டிஜிட்டலில் வீடியோஸ் போயிட்டே இருந்தது. இந்த லிஃப்ட்ல இப்போ 103வது மாடிக்கு போக போகிறோம். 100 மாடியை ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். லிஃப்ட் ஓப்பன் பண்ண உடனே லெட்ஜ் தான் இருக்கும். எப்படி எல்லாரையும் விடுவாங்க அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டோரி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சிகாகோ அப்படின்னு சொல்லி நிறையா லைட்ஸோடையும் டிஜிட்டல் வீடியோஸோடையும் மினியேச்சரோடையும் சூப்பராக ஹிஸ்ட்ரி ஆஃப் சிகாகோ சொல்லியிருந்தாங்க. இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே 1 hour ஆச்சு. சிகாகோ டவுன் டவுனில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே கவர் பண்ணியிருந்தாங்க. ஆர்கிடெக்சர் ஆஃப் சிகாகோ, எல் ட்ரெயின், மில்லேனியம் பார்க், பிளானட்டோரியம், அப்சர்வேஷன் 360 டிகிரி, ஆர்கிடெக்சர் ஆஃப் சிகாகோவில் பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மினியேச்சர் கூட பண்ணியிருந்தாங்க.
சிகாகோனாலே ட்ரெயின் தான் ஃபேமஸ். அதனால ட்ரெயினுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு மாடல் செட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயினுக்குள்ளே எப்படி எல்லாம் அழகாக இருக்குமோ அந்த சீட்டு கம்பி அப்படின்னு எல்லாமே நிஜமாலே போட்டிருந்தாங்க. ட்ரெயின் ஆடுற மாதிரியான ஒரு வைப்ரேஷனும் கொடுத்துருந்தாங்க. ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வீடியோ ஓட விட்டு நம்ம ட்ரெயினில் போகும்போது எப்படி நம்ம ஜன்னலை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்தது. ஒரு கான்செப்ட் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயினில் ஏறி நம்ம சிகாகோ வந்து சிகாகோவில் இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. சிகாகோ வெல்கம்ஸ் யூ அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சிகாகோன்ற அந்த பேர் வச்சுருக்காங்க. அங்கேயும் நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சிகாகோவில் ஃபேமஸான பிளேசஸ், பில்டிங்ஸ், மான்யூமெண்ட்ஸ், பீப்புள், பர்சனாலிட்டிஸ்னு எல்லாரோட ஃபோட்டோஸும் இருந்தது. இது சிகாகோ ஃபேமஸ் த பீன் கிளவுட் கேட்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோஸுமே பயங்கர பளிச்சுன்னு அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தால் அந்த பிளேஸ்லேயே நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரியான ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஒரு பெரிய மேடையில் நின்று பாட்டு பாடினா எப்படி இருக்கும், அங்கே ஒரு மைக் செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. ஃபேமஸ் பர்சனாலிட்டி கூடயும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஒரு இடத்துல உட்காந்தா எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகிற மிரரும் இருந்தது. அங்கேயும் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக வில்லிஸ் டவர். இதுதான் அந்த வில்லிஸ் டவர். அந்த வில்லிஸ் டவருக்கு மேலே இருக்கிறது 2 ஆண்டனா. அது கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. வில்லிஸ் டவரோட எலிவேட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது இது. வில்லிஸ் டவர் மேலே இருக்கிற ஆண்டனா வருஷத்துக்கு 50லேருந்து 100 மின்னல்களை தாங்குது. சேஃபாக கிரவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. வில்லிஸ் டவர் 1973 கட்டியிருக்காங்க. அதோட ஹைட் வெயிட்டை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் வில்லிஸ் டவரோட மினியேச்சர். 103 மாடி கொண்ட வில்லிஸ் டவர் 443 மீட்டர்ஸ் ஹைட்டு, ஆண்டனாவோட சேர்த்து 520 மீட்டர்ஸ் ஹைட்டு. வில்லிஸ் டவரை பற்றி பார்த்து முடித்ததும் ஃபைனலாக நம்ம லெஜ்ஜுக்கான கியூ வந்துருச்சு. அந்த கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வில்லிஸ் டவரை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. ஃபைனலாக நம்ம லெட்ஜில் போக போகிறோன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. நம்ம பார்க்க போகிற லெட்ஜ் இதுதான், இப்படி தான் இருக்கும். கேட் ஓப்பன் பண்ண உடனே லெட்ஜ் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. 103 அந்த ஃப்ளோரு ஃபுல்லாகவே வந்து நம்மளோட சைட் சீயிங்க்கு, வியூக்கு, ஃபோட்டோஸுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 103வது மாடியிலேருந்து நின்று கீழே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து 50 மைல்ஸ் வரைக்கும் தூரத்துக்கு நம்ம எல்லா சிகாகோ பில்டிங்ஸையும் பார்க்கலாம் ஆன் அ கிளியர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுது. இதுதான் அது, அதுதான் இதுன்னு பில்டிங்கோட பேரை சொல்கிற அளவுக்கு நல்லா கிளியராகவே தெரியுது. மிஷிகன் லேக்கை சுற்றின பில்டிங்ஸ், போட்டு, ரோட்டில் போகிற காரு அப்படின்னு எல்லாமே சூப்பராக தெரியுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு கடலும் வானமும் ஒரே லைனில் சேர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கை லைன்னு சொல்கிறாங்க, ஸ்கை டெக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது சிகாகோவை சுற்றி எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குன்னு. பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்து ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா லெட்ஜுக்கான கியூ நிற்குது. நாங்கள் போன அன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது. இதுதான் 103வது மாடியில் நின்று நம்ம பார்க்க போகிற லெட்ஜ். மொத்தம் 5 லெட்ஜ் வச்சுருக்காங்க. ஒரு லெட்ஜுலையுமே 2 ஃபேமிலிஸ் அலோவ் பண்ணுறாங்க. மொத்தமே 90 செகண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம வியூவையும் பார்த்துக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அந்த 90 செகண்ட்ஸ் பத்தவே இல்லைங்க. 103வது மாடியில் நம்ம ஒரு கண்ணாடி பிரிட்ஜில் மேலே நிற்கிறோம் அப்படிங்கும் போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதை பொறுமையாக அனுபவிக்கவும் முடியல, ஃபோட்டோஸ் எடுக்கவும் முடியல, டைம் சுத்தமாக இல்லை.
இருந்தாலும் கடகடன்னு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு சைட் சீயிங் வியூ எல்லாமும் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னொரு வாட்டி இந்த லெட்ஜில் நின்று பார்க்கணும்னு நினச்சா மறுபடியும் க்யூவில் நின்று ரீஜாயின் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தாங்க. பட் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் மறுபடியும் ரீஜாயின் பண்ணல, மறுபடியும் லிஃப்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவங்களே எடுத்த ஃபோட்டோஸ் 6 ஃபோட்டோஸ் $45 கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வில்லிஸ் டவர் முடிஞ்சோடனே குழந்தைங்க பார்க்குக்கு போகணுன்னு அடம் பிடிச்சாங்க. அதனால் அங்கேருந்து நடந்தே பார்க்குக்கு போனோம். போகிற வழியில் நடு ரோட்டில் வெட்டிங் ஷூட் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் சிகாகோ ஃபேமஸான மாடியில் டிரைவர் இல்லாத பஸ்ஸு, அப்புறம் 2-3 வண்டி ரேஸ் வச்சுட்டு டுருன்னு போயிட்டு இருந்தது. இதெல்லாம் க்ராஸ் பண்ணி பார்க்குக்கு வந்தாச்சு. இந்த மில்லேனியம் பார்க் ரொம்பவே பெருசாக அழகாக இருக்கும். நிறைய கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டீஸோடு இருக்கும். வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 8 o'clock ஆகிடுச்சு. இந்த ட்ரிப் லைஃப்பில் மறக்க முடியாத ட்ரிப். அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் இதே சந்தோஷத்தோடு இருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.